கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். தேவன் உங்களை நன்மையினாலும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி வழிநடத்துவாராக. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை பொழுதிலும் நமது தியானத்திற்கு ஆதாரமாக ரோமருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்கள். ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். பிரியமானவர்களே, தேவ பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தின்படி நடக்கிறோமா என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டால் எல்லோரும் ஆம் என்று சொல்லிவிட முடியாது. கடந்த நாளிலே ஒரு ஜெபக்கூட்டத்துக்கு நான் சென்றிருந்தேன். அந்த ஜெபக்கூட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வந்திருந்தார்கள். அந்த 60 பேருக்கும் மத்தியில் நான் ஒரு கேள்வியை கேட்டேன். உங்களில் எத்தனை பேர் இரட்சிக்கப்பட்ட நிச்சயத்தோடு வாழ்ந்து வருகிறீர்கள்? என் பாவங்கள் ஆண்டவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு என் பாவம் மன்னிக்கப்பட்டு இருக்கிறது. நான் இப்பொழுது பரிசுத்தவானாக உத்தமனாக வாழ்ந்து வருகிறேன். உங்களில் எத்தனை பேர் நீங்கள் சாட்சி சொல்ல முடியும்? கைகளை உயர்த்துங்கள் என்று சொன்னேன். 5 பேர் மாத்திரம் கைகளை உயர்த்தினார்கள். யோசித்து பாருங்கள், 60 பேர் வந்த இடத்துல 5 பேர் மாத்திரம் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று சொன்னார்கள். அப்படியானால் எத்தனையாய் ஒரு நிச்சயம் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே வேதம் நமக்கு மிக எளிதான ஒரு ஆசீர்வாதத்தின் வழியை காண்பிக்கிறது. என்னவென்று சொன்னால், இன்னைக்கு சங்கீதம் 119:1 சொல்லுது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அப்போது கர்த்தருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கிறவன் பாக்கியவான். அவனை வேதம் எப்படி அடையாளப்படுத்துகிறது? அவர் உத்தமர். கர்த்தருடைய வேதத்தை கை கொண்டு நடக்கிற மனிதர் உத்தமர் என்று அடையாளப்படுத்துகிறது. அப்போது 2 ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கும். ஒன்று, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்க ஆரம்பித்தால் நாம் உத்தமர் ஆகிறோம். 2வது, பாக்கியவான்கள் ஆகிறோம். இப்போது கர்த்தருடைய வேதத்தின்படி 100% நடக்க முடியுமான்னா நடக்க முடியாது பிரதர். அது எப்படி முழு வேதாகமத்தையும் முழு ஆண்டவருடைய வசனத்தையும் கை கொண்டு நடக்க முடியும்? அப்படிலாம் வாழக்கூடிய அளவுக்கு நம்ம பரிசுத்தவான்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்பலாம். ஆனால் வேதம் மிக தெளிவாக மிக எளிமையாக ஒன்றால் முழு வேதத்தையும் கை கொண்டு வாழ முடியும் என்று நமக்கு போதிக்கிறது. அது என்ன செய்யணுமா? ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்க. தட்ஸ் எனஃப். நீ அன்புள்ளவனாக இருந்தா நீ முழு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறாய் என்று இங்கே வேதம் சொல்லுது. எவ்வளோ அருமையான ஒரு காரியம். அப்போது இன்றைக்கி நான் 10 கற்பனையும் கை கொள்கிறேனாங்கிறத பார்க்குறத விட எங்கூட பழகிற எல்லாரிடத்திலும் நான் அன்பு செலுத்தணும். நான் பார்க்குற எல்லா மனிதரிடத்துலையும் அன்பு செலுத்தணும். அதாவது எனக்கு துரோகம் பண்ணுகிறவனையும் நான் நேசிக்கணும். எனக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவனையும் நான் நேசிக்கணும். அதாவது நம்ம இருதயத்தை கொஞ்சம் பக்குவப்படுத்தினா போதும். ஒருத்தன் நம்மளை பார்த்து நீ விளங்க மாட்டாம்மா, நம்ம சொல்லணும், கர்த்தர் ஒன்றா ஆசீர்வதிப்பாராப்பா, சரிப்பா, கர்த்தர் ஒன்றை கண்மணி போல பாதுகாக்கட்டு, ஆண்டவரே என்னை சபிக்கிற அந்த மனுஷனை ஆசீர்வதிங்க. நீங்கள் அன்பு கூர்ந்து பாருங்கள், முழு நியாயப்பிரமாணத்தையும் நீங்கள் நிறைவேற்றுகிறவர்களாய் மாறுகிறீர்கள் என்று வேதம் போதிக்கிறது. அதைத்தான் வேதம் மிக திட்டமாக சொல்லுது. தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஒரு மனிதனிடத்தில் அன்பு இருந்தால் அந்த மனிதன் தேவனுக்கு பயந்து நடக்கிறான்னு சாட்சி சொல்ல முடியும். ஒரு மனிதனிடத்தில் அன்பு இருந்தால் அவன் கசப்பு இல்லாதவனா, வைராக்கியம் இல்லாதவனா, இருமாப்பு இல்லாதவனா வாழ்வான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அன்பு சகல சத்தியத்திற்குள்ளும் ஒரு மனிதனை கொண்டு வந்து நிறுத்தி விடுகிறது. அப்போ இன்னைக்கு நமக்குள்ள தேவ அன்பு இருந்தால் போதும். நீங்கள் எல்லாரிடத்திலும் அன்பாக பழகணும். அது எப்படி பிரதர் அன்பாக பழக முடியுமா? பழகணும். நீங்கள் எல்லாரிடத்திலும் அன்பு செலுத்தணும். பட்சபாதம் இல்லாத அன்பு செலுத்துகிறவர்களாக இருக்கணும். சிலர் பார்த்திங்கன்னா தனக்கு வேண்டியவர்கள்ட்ட அன்பு செலுத்துவாங்க, வேண்டாதவர்கள்ட்ட அன்பு செலுத்த மாட்டாங்க. கடந்த ஒரு 2 வருடங்களுக்கு முன்பு ஒரு நபர், என்னோட நன்றாக பழகி கொண்டிருந்த ஒரு நபர் திடீரென்று என்னிடத்தில் பேசாமல் நின்று விட்டார். நான் அவரை பார்த்து சிரிக்க மாட்டார், பார்க்காதவரை போல போயிடுவார். நான் அவர்கிட்ட எப்போமாவது பேசணும்னு ட்ரை பண்ணும்போது அப்படியே மூஞ்ச உருன்னு வச்சுட்டு போயிடுவார். கடந்த 2 வருஷமாக என்கிட்ட பேச மாட்டார். நானும் சரி அவருக்கு நம்மகிட்ட பேச விருப்பம் இல்லை போல் அப்படின்னு போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் மெல்ல கேள்விப்பட்டேன்,
அவர் உங்கள் மேலே கோபமாக இருக்கார், அவர் உங்களுக்கு விரோதமாக பேசுகிறாரு, ஒருவேளை உங்கள் மேலே எரிச்சலாக இருக்கார், உங்களை குறித்து தப்பு தப்பாக பேசுகிறாரு அப்படின்னு பலர் என்கிட்ட வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். ஆண்டவரே, அந்த மனுஷனுக்கு நான் என்னப்பா தப்பு செஞ்சேன், அந்த மனுஷனுக்கு நான் என்ன துரோகம் பண்ணேன், ஆண்டவரே அந்த மனுஷனை ஆசீர்வதிங்க. கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் வந்தார். பிரதர் ப்ரைஸ்லான்னாரு. அண்ணே தோத்துறோன்னே. அவர் கேட்டார், என்ன பிரதர், என் மேலே உங்களுக்கு கோபம் இல்லையா, என் மேலே எரிச்சல் இல்லையா, நான் 2 வருஷமாக உங்ககிட்ட பேசலை, உங்களை பார்த்து நான் மூஞ்சி தூக்கிட்டு போனேனே. நான் சொன்னேன், அதுக்கு என்ன, ஏதோ என்கிட்ட உங்களுக்கு பிடிக்காத சுபாவம் இருந்திருக்கும், என்னிடத்துல ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கு, அதனால் நீங்கள் வருத்தப்பட்டு போகிறீங்க, இப்போ தான் வந்து பேசிட்டீங்களே, அது எப்படி உடனே அடாப்ட் ஆகிட்டீங்கன்னாரு. நான் ஊழியம் செய்கிறேன்ல பிரதர், மற்றவங்களுக்கு வசனத்தை போதிக்கிறேன்ல, நீங்களே என்கிட்ட வந்து பேசும்போது நான் திரும்ப மூஞ்சை தூக்குனா நான் பைபிள் எடுத்து பிரசங்கம் பண்ணுறதுல என்ன அர்த்தம் இருக்குண்ணே. யூ ஆர் கிரேட் பிரதர்னார். நல்லா கவனித்து பாருங்கள், நீங்கள் எல்லாரிடத்திலும் அன்புள்ளவர்களாக மாறிடுங்க. நீங்கள் முழு நியாயப்பிரமாணத்தை நிறைவேறுகிற தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் உங்களை அடையாளப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் தாழ்மையாக நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ளுகிற புத்தி என்னென்னா, எந்த நேரத்திலும் எந்த காரியத்திலும் எந்த விஷயத்தை குறித்தும் யார் மேலேயும் கசப்பு வைக்காதீங்க. கோபம் வரும், இப்படி பண்ணிட்டாரே, இதை சொல்லிட்டாரே, இதை செஞ்சிட்டானே, ஒரு நிமிஷம் கோபம் வரும், தப்பு கிடையாது. வேதமே சொல்லுது, நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாது. கோபம் வரும், கோபத்தில் சில நேரம் நம்ம கத்திடுவோம், ஆனால் அடுத்த நிமிஷம் அதை மன்னிக்கணும், மறந்துடணும், அடுத்த நிமிஷம் நம்மளை மாற்றிக்கிடணும், அன்புக்குள்ளே வந்துடணும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லார், ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை அல்லாமல் வேறு எதிலத்திலையும் நீ கடன் படாத. நீ அன்பு செலுத்துகிறவனாக இருந்தால் முழு நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவன் சொல்கிறார். அதனால் தயவு செய்து உங்களுக்குள்ள அன்புள்ளவர்களாக இருங்க. மற்றவங்க உங்களிடத்தில் அன்பு செலுத்தலைனாலும் நீங்கள் அன்பு செலுத்துங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற அன்பை கெடுத்து கொள்ளாமல் இருங்க. நீங்கள் அன்பில் நிலைச்சிருங்க. அந்த அன்பு உங்களை பாதுகாக்கும், உங்களை பரிசுத்தப்படுத்தும், தேவனுடைய பிள்ளை என்கிற அடையாளத்தை தரும், உங்களை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கும், இந்த பூமியில் சந்தோஷமாக வாழ வைக்கும். அதனால் அன்புள்ளவர்களாக வாழ பிரயாசப்படுங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இந்த காலை வேளையிலும் உமது கிருபையுள்ள கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். நித்தமும் நடத்துகிற தேவ கிருபை உமது பிள்ளைகளை அன்பின் பாதையில் நடத்த ஜெபிக்கிறேன். அந்த அன்பு உமது பிள்ளைகளை ஆண்டவரே கால் இடராமல் நடத்த பண்ணுவதாக. அந்த அன்பு உமது பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் உமது கண்களில் கிருபை கிடைக்க பண்ணுவதாக. உம்முடைய பிள்ளைகளை நன்மையால் நிரப்பி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென்.